ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்மின் லேர்னிங். நம்ம இப்போ என்ன லெசன் பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸில் மத்திய அரசு அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய இந்தியன் பாலிட்டி தான் பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசர கால நிதியினை யாரிடம் அளித்துள்ளது? ஓகேங்களா, எமர்ஜென்சி பீரியடில் வந்து நம்ம வந்து நிதி அப்படிங்கிறது வந்து யாரிடம் வந்து அந்த கொடுத்துருக்கு அப்படின்னு, அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரின் பரிந்துரை இன்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது. இந்தியாவின் அவசர நிதியில் இருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்கள் மேற்கொள்ளும் அதிகாரம் இவருக்கு மட்டுமே உண்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும், மன்னிக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம குடியரசுத் தலைவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது. அது என்ன சட்டம் வந்து சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 72. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஸோ தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்துவதில் குடியரசுத் தலைவர் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாடாளுமன்றத்தில் அவருக்கு எதிராக அரசியல் குற்றச்சாட்டு கொண்டு வரும்போது தவிர, ஓகேங்களா. ஸோ பார்லிமெண்ட்ல வந்து அவருக்கு வந்து ஏதாவது இவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றது குடியரசுத் தலைவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வந்தாங்கன்னா அப்போ மட்டும்தான் வந்து அது வந்து அவர் பதில் அளிக்கணுமே தவிர மற்றபடி அவர் எந்த ஒரு ரீசனும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 53(2). ஓகேங்களா. ஸோ 53வது ஆர்டிக்கல்ல 2வது பிரிவு. ஸோ மற்ற நாடுகளின் மீது போர் அறிவிக்கவும் அமைதியை ஏற்படுத்தவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிப்பவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர். இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களை வரவேற்கிறார். மேலும் வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே நடைபெறுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றை நெருக்கடி நிலை அதிகாரங்களின் அடிப்படையில் பொருத்துக. ஸோ 1 பாருங்க, போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி. 2வது மாநிலத்தை முடிவுக்கு கொண்டு வருதல். 3வது நிதி நெருக்கடி. ஸோ இதோட சட்டப்பிரிவுகளில் எது கரெக்ட் அப்படின்றத நீங்கள் அசைன் பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3(1)(2). ஓகேங்களா. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் மேற்கூறிய அனைத்து நெருக்கடி நிலை அதிகாரங்களையும் குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட எந்த மாநிலங்களில் அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டும். கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ கேரளா, பஞ்சாப்ல தான் இது வரைக்கும் வந்து 9 டைம்ஸ் வந்து டைரக்டாகவே பிரசிடென்ட்டோட ஆட்சி வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் குடியரசுத் தலைவரின் நீக்கம் தொடர்பான தவறான கூற்றை தேர்ந்தெடு. 1. குடியரசுத் தலைவர் சட்டப்பிரிவு 61 படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம். இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்களில் 4/1 பங்கிற்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இது வந்து 1. 2வது என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய பணி துறப்பு கடிதத்தினை குடியரசுத் தலைவர் பிரதமரிடம் அளிக்க வேண்டும். ஸோ 3வது, தனது பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் வரை அப்பதவியில் தொடரலாம். ஸோ ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் பி, கூற்று 2 வந்து தவறானது. ஓகேங்களா. ஸோ கூற்று 2 வந்து என்னன்னா தப்பு. ஸோ தன்னுடைய பணி துறப்பு கடிதத்தினை குடியரசுத் தலைவர் வந்து யார்கிட்ட கொடுக்கணும்? பிரதமர்கிட்டலாம் கொடுக்க மாட்டாங்க, துணை குடியரசுத் தலைவர்கிட்ட, வைஸ் பிரசிடென்ட்டை தான் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குடியரசுத் தலைவர் அதிகாரத்தை செயல்படுத்துவதில் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம ஆல்ரெடி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 361. அதில் 1வது பிரிவு. குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணி மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறும் சட்டப்பிரிவு 361. அதில் 1வது பிரிவாகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை வகிப்பவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் டி துணை குடியரசுத் தலைவர். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது. ஓகேங்களா? ஸோ அமெரிக்காவோட அந்த சிமிலாரிட்டியில் இருக்கும் பவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடு. 64வது சட்டப்பிரிவின் படி துணை குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கிறார். இவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் போது மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் மற்றும் இவர் நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்களின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 3வது, புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் வரை அவரின் பணிகளை மாநிலங்களவையின் துணைத் தலைவர் செய்வார். ஸோ ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஓகேங்களா? ஸோ துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் போது இந்திய குடிமகனாகவும் 35 வயது நிரம்பியவராகவும் மத்திய மாநில உள்ளாட்சி அமைப்புகளில் ஊதியம் பெறும் பதவியில் இல்லாதவராகவும் இருத்தல் வேண்டும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் ராதாகிருஷ்ணன். சுதந்திர இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எந்த சட்டப்பிரிவின் படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 66, அதோட பிரிவு 1. ஓகேங்களா? ஸோ சட்டப்பிரிவு 66(1)ன் கீழ் துணை குடியரசுத் தலைவர் என்ன பண்றாருன்னா, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை கூறுகிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ துணை குடியரசுத் தலைவர் இல்லாத டைம்ல துணை குடியரசுத் தலைவர் பதவியில் இருப்பார். இது நமக்கு தெரியும். 2 பேருமே ஏதோ ஒரு ரீசன்னால இருக்க முடியல அப்படின்னா அந்த டைம் யார் இருப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாங்க. ஸோ 1969 இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஹிதயத்துல்லா அப்படிங்கிறவங்க குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் தொடர்பான தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் எத்தனை நாட்களுக்கு முன்னர் துணை குடியரசுத் தலைவர் ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 14. மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்து நீக்கலாம். இத்தகைய தீர்மானம் கொண்டுவர குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னர் துணை குடியரசுத் தலைவர் ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராஜ்யசபாவின் பதவி வழி தலைவராக செயல்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் அவர் வகிக்கும் பணியின் நிமித்தமாக மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, குடியரசுத் தலைவர் உடல்நலக் குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போதும் அல்லது நாட்டில் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரின் பணிகளை கவனிப்பார். 2, குடியரசுத் தலைவர் பதவி துறப்பு, இறப்பு, அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டின் மூலம் பதவி நீக்கும் போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 6 மாத காலத்திற்கு அவர் பணிகளை கவனிப்பார். ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1, 2 இரண்டுமே சரிதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும்போது எந்த சட்ட பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 100. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மாநிலங்களவையின் சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு 1 வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிப்பது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆ இரண்டும். ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர் இந்த விருப்புரிமை அதிகாரத்தை சட்ட மசோதாவுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ வாக்களிக்கும் அதிகாரம் பெற்றவர். அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது எந்த நாட்டு அரசியலமைப்பு முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி இங்கிலாந்து. இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவி வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்ற அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இங்கிலாந்தின் நாடாளுமன்றம் தான் வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்றது அரண்மனையில் அமைந்துள்ளதால் அவர்களின் நாடாளுமன்ற முறை வெஸ்ட்மினிஸ்டர் முறை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. மத்திய அமைச்சரவையின் தலைவர் ஓகேங்களா யாருன்னு பாருங்க.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரதமர். இதில் வந்து போல்டு லெட்டரில் டி இருக்குது ஆப்ஷனு, ஆனால் கரெக்ட் ஆன்சர் வந்து பிரதமர் தான். ஓகேங்களா? ஸோ வந்து அமைச்சரவை மினிஸ்டரி அந்த இதுக்கு வந்து ஹெட்டு வந்து பிரதமராக தான் இருப்பாங்க. ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு புக்கு அண்ட் தென் ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.